ஆன்லைன் கேமில் மலர்ந்த கள்ளக்காதல் 55 துண்டுகளாக வெட்டி கொன்று ட்ரம்மில் அடைப்பேன் என கணவரை மிரட்டிவிட்டு காதலனுடன் ஓடிய மனைவி. ஆன்லைன் கேமில் மலர்ந்த கள்ளக்காதலின் எதிரொலியாக உன்னை 55 துண்டுகளாக வெட்டி கொல்வேன் என்று கணவரை மிரட்டிவிட்டு கள்ளக்காதலனுடன் ஓடிய மனைவி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறாங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உத்தரப்பிரதேச மாநிலம் மகோபா மாவட்டத்தில் பட்டிபுரா பகுதியைச் சேர்ந்தவர் சீலு ரைக்வார். இனிப்பு பலகார கடை நடத்தி வரும் இவருக்கு பாந்தா மாவட்டத்தைச் சேர்ந்த ஆராதானா என்கிற 26 வயது பெண்ணுக்கும் கடந்த 2022 திருமணமும் நடைபெற்றிருக்கு. இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. திருமணமான சில நாட்களிலேயே ஆராதனா பப்ஜி மொபைல் கேமிற்கு முழுமையாக அடிமையாகி இருக்காங்க. கணவர் கடைக்கு சென்றதும் நாள் முழுவதும் வீட்டில் மொபைலில் கேம் விளையாடுவதை வாடிக்கையாக வச்சிருந்திருக்காரு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் லூதியானாவைச் சேர்ந்த சிவம் என்கிற 25 வயது இளைஞருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது பாத்தீங்கன்னா நாளடைவில் இருவருக்கும் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு. நாட்கள் செல்ல செல்ல தீவிர கள்ளக்காதலில் வயப்பட்ட ஆராதனா தனது கணவர் சீலுவிடம் இருந்து விலக தொடங்கியிருக்காரு. இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டைகளும் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல தன் மகனையே அடித்து கணவர் மீது குடும்ப வன்முறை புகார் கொடுக்கும் ஆராதனா முயன்றதாக தெரிகிறது. இந்த சண்டையின் உச்சகட்டமாக எனது கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்தால் உன்னை 55 துண்டுகளாக வெட்டி கொன்று ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என்று ஆராதனா தனது கணவரையே கொடூரமாக மிரட்டியிருக்காரு. இந்த மிரட்டலுக்கு சீலு அதிர்ச்சி அடைந்திருக்காரு. மனைவியின் தொடர் மிரட்டலால் அதிர்ச்சி அடைந்த சீலு தனது மனைவியுடனான திருமண உறவில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் கொண்டிருக்கார். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆராதனா கள்ளக்காதலன் சிவம் 900 கிலோமீட்டர் பயணம் செய்து லூதியானாவில் இருந்து மகோபாவில் இருக்கும் சீலுவின் வீட்டிற்கு வந்திருக்கார். பிறகு ஆராதனாவிடம் ஆசை ஆசையாகவும் பேசிக் கொண்டிருக்காரு. கடுப்பான சீலு தனது உறவுக்காரர்கள் மூலம் சிவத்தை வெளியேற்ற முயற்சித்திருக்காரு. ஆனால் அவர் வீட்டில் இருந்து வெளியேறவில்லை. வேறு வழி இல்லாம சீலு காவல் நிலையத்திலும் புகார் அளிச்சிருக்காரு. ஆனால் ஆராதனா தனது கணவர் மற்றும் பச்சிளம் குழந்தையை பிரிந்து கள்ளக்காதலன் சிவத்துடனே செல்ல முடிவு செய்திருக்காரு. தனது உயிருக்கும் தன் மகனின் உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக சீலு தனது மனைவியை அவரின் கள்ளக்காதலனுடன் செல்ல அனுமதிச்சிருக்காரு. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.